மலேசியாவிற்கு சுற்றுலா சென்ற இளைஞர்கள் கடத்தப்பட்ட விவகாரத்தில் அவர்களை மீட்க கோரி உறவினர்கள் ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த நூர் முகமது இஸ்மாயில் மற்றும் அவரது உறவினர் முகமது தாரிக் ஆகியோர் பிப்ரவரி 13ஆம் தேதி மலேசியாவுக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். சில நாட்களுக்கு முன் நூருல் இஸ்மாயிலின் சகோதரரிடம் மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டு இவர்கள் கடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்களை விடுவிக்க 26 லட்சம் ரூபாய் கொடுக்குமாறும் மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. பணம் கொடுக்காவிட்டால் உடம்பில் உள்ள பாகங்களை விற்பனை செய்து விடுவதாகவும் மிரட்டியுள்ளனர். இதனால் அச்சமடைந்த குடும்பத்தினர் சிவகங்கை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இருவரையும் மீட்டு தரக்கோரி மனு அளித்துள்ளனர். 2 பேரும் டூரிஸ்ட் பர்பஸ்க்காண்டி இப்போது மலேசியா போனாங்க சார். நாங்கள் கிட்னாப் பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்லி எங்கள் தம்பியோட நம்பர்லேருந்து கால் பண்ணுறாங்க. எங்களுக்கு அமௌண்ட் டிமாண்ட் பண்ணுறாங்க. 26 lakhs நீங்கள் கொடுத்தா தான் நாங்கள் ரிலீவ் பண்ணுவோம், இல்லைனா நாங்கள் கொன்றுவோன்ற மாதிரி எங்களை மிரட்டுறாங்க சார். நீங்கள் கொடுக்காத வரையும் நாங்கள் ஒவ்வொரு பார்ட்ஸாக ரிமூவ் பண்ணி நாங்கள் விற்கிறோம். கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம் சார். மேம்கிட்ட எங்களை காப்பாற்றி கொடுக்க சொல்லி நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் பசங்களை.